உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, இடத்த காலி பண்ணு, நான் படிக்கணும். டைம் ஆச்சு. வார வாரம் என் கூட சேர்ந்து பேசுறதுக்கே கேப் விட மாட்டேங்குது. சிரிச்சியா? இல்ல, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா இங்க நின்று இருக்கப்போ? சரியான கேடிடா நீ. ராகவா, ராகவா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டி பிடிப்பாங்களாடா? அந்த விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. வீராவும் சொல்றா, கார்த்தியும் சொல்றான். உனக்கு எதாவது ஐடியா இருக்காடா? அது சரி, உனக்கு எங்க ஐடியா இருக்க போகுது? இந்த வீட்லயே கடை குட்டி நான் தான். நானே அப்டேட்ல இல்ல, பழசுங்கிற வீரா. நீ மூத்த ஆளு, இருக்கிறதுலே அறுத பழசு. உனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னாச்சுடா? ஏன்டா ரொம்ப சைலண்டா இருக்க? ஏதாவது ஐடியா கொடு. ஏன்டா கேட்டுக்கிட்டே இருக்க? நான் அப்பா கண்ணி வெடி மேல காலை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கியாடா? வந்துட்டேன். என்னாச்சுனா? இந்த லூசு பையல ஒழுங்கா இருக்க சொல்லு. சும்மா பைத்தி மாதிரி உளறிட்டு இருக்கான். கண்டிச்சு வை. என்னடா பண்ணி வச்ச? இவ்வளவு கோவமா போறாரு? அது ஒண்ணு இல்லத்த, நம்ம ராகவன் நினைச்சு அவர் தோல்ல கைய போட்டு பேசிட்டேன். தோல்ல கை போட்டியா? உனக்கு எல்லாம் ஏதாவது மண்டையில மசாலா இருக்கா? இல்லதான். ஏன்டா இப்படிலாம் பண்ற? நான் வேணும்னு பண்ணலத்த, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல பண்ணிட்டேன். நீயும் கன்ஃபியூஷன். இங்க பாரு மாறா, அண்ணன் இப்பதான் ஏதோ உன்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் உன் குரங்கு வேலைய காமிச்சு அதுகிட்ட அடி வாங்காத. ஆளு மண்டையும் லூசு பையல. புள்ள வந்து பிறந்திருக்கு பாரு, ஆளுதான் வளர்ந்துருக்கு. இதுக்கு ஒரு புள்ள பிறக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவே இன்னும் தவழ்ந்துக்கு. நீ என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தல, காசிமேட்ல உனக்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஆமாக்கா. அவங்க கிட்ட சொல்லி இந்த கடலுக்குள்ள போற மாதிரி ஏதாவது போட் ரெடி பண்ண முடியுமா? யாருக்குக்கா? எனக்கு தான். கடலுக்குள்ள போயிட்டு வரலாமேன்னு. தனியாவா? தனியாலாம் எப்படி போவேன்? மாறன் கூட தான். சும்மாதான், வீட்டுல சும்மாவே இருக்குமே. சரி, எங்கேயாவது வெளில போலாமே, கடலுக்குள்ள போயிட்டு வந்தா ஜாலியா இருக்குமே. என்னக்கா, உனக்கு தான் சீ சிக்னஸ் இருக்குல்ல, உனக்கு கடலே ஒத்துக்காதே. கடற்கரையில நின்னாலே உனக்கு தலை சுத்தும். நீ எப்படிக்கா கடலுக்குள்ள போவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏற்பாடு மட்டும் பண்ணு. நாளைக்கே போகணும், சரியா? சரிக்கா. ஏதோ மனசு மாறிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை மட்டும் செய். நாளைக்கு காலையில நாங்க போகணும். ஏய், சொதப்பிடாத. நாளைக்கு காலையில போட்டு ரெடியா இருக்கணும். சரிக்கா, ஏற்பாடு பண்றேன். சரி, பாய்க்கா. நாளைக்கு உன் கூட போட்ல. ஒருவேளை சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். கடவுளே ப்ளீஸ். வீரா, உனக்கு இதுதானே ஃபர்ஸ்ட் டைம்? யார் சொன்னாங்க? நான் வாரத்துக்கு ஒரு தடவை கடலுக்கு அப்படியே போயிருவோம்ல, நானும் அண்ணனும். இதெல்லாம் எங்களுக்கு ஜூஜப்பி. உனக்கு ஒரு தெரியுமா? இன்னும் சொல்ல போனா, இந்த போட் ஓட்டுற அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு பதிலா நானே உட்காந்து ஓட்டுவேன். நீ பயந்துட கூடாதுல, அதுக்குதான் எதுக்கு ரிஸ்க்னு நான் ஓட்ட சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா. அந்த அளவுக்கு உனக்கு கடல் தெரியுமா? என்ன, இந்த தாத்தா பாட்டன் எல்லாம் பெரிய ஃபிஷர்மேன். அவங்க ஏகப்பட்ட போட் எல்லாம் வச்சிருந்தாங்களாமா. அப்போ ஓகே. ஒரு நாள் இப்படிதான் எங்க தாத்தா மீன் பிடிக்க போகும்போது பெரிய திமிங்கலம் ஒண்ணு வந்துச்சான். அப்புறம் என்ன, நங்கூரத்தை வச்சு ஒரே போடுதான். திமிங்கலம் செத்துருச்சுல, எடுத்துட்டு வந்து கரையில போட்டுட்டாராம். திமிங்கலத்தை எடுத்துட்டு வந்தாரா? நியூஸ்ல கூட வந்துச்சு மாறா. ஓஹோ. போட்டோ கூட எங்க கிட்ட இருந்துச்சு, நான் பண்றது மிஸ் ஆயிடுச்சு.
அடுத்த தடவை வரும்போது நம்ம 2 பேர் மட்டும் வருவோம். அதுவும் நைட் டைம்ல நிலா வெளிச்சத்துல வந்தோன்னு வச்சுக்கவேன், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கடலுக்குள்ள வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. என் பக்கெட் லிஸ்ட்ல கூட அதை எழுதியிருந்தேன். உனக்கு தெரியுமான்னு தெரில, ஆனா நீயே கூட்டு வந்துட்ட பாத்தியா. என்னடி இவ்வளோ சொல்றேன், எதுவுமே பேச மாட்டேன்ற. ஏய் வீரா, ஏய் வீரா, அண்ணே அண்ணே சீக்கிரம் கரைக்கு போங்கண்ணே. எப்பா கரைக்கு போப்பா. வீரா, பாத்துமா, மெதுவா, பாத்து, மெதுவா. மெதுவா, பார்த்து. மெதுவா, மெதுவா. அவ்வளோதான் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. வா, மெதுவா மெதுவா வா. இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பண்றதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், உன்னதாண்டி. இனிமே இந்த மாதிரி பண்றதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதை விட இவங்கெல்லாம் யாரு? மணல்ல கோபுரம் கட்டி விளக்கு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடல் எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு ஆபத்தானது. புயல், காற்று, மழைன்னு உள்ளுக்குள்ள 1008 ரிஸ்க் இருக்கு. கடலுக்கு போனவங்க உயிரோட திரும்புவாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்லை. லைஃப்பில் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறது மீனவர்கள் மட்டும்தான். அதான் தான் புருஷன் பிள்ளைங்கள்லாம் பத்திரமா திரும்பி வரணும்னு அவங்க வீட்டு பொண்ணுங்க விளக்கு வச்சு கடல் அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வீட்லேயே விளக்கு போடுவாங்க, சில பேர் இந்த மாதிரி கடற்கரைக்கு வந்து மணல் வீடு கட்டி அதில் விளக்கு வச்சு கும்பிடுவாங்க. என்ன அப்படி பார்க்குற? இல்ல, நீயும் இந்த மாதிரி கடலுக்குள்ள போயிருந்தா நான் இந்த மாதிரி கரையில உட்காந்து விளக்கேத்திட்டு இருக்க மாட்டேன். உன்னை தேடி கடலுக்குள்ள வந்து என் உசுரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.